இப்போ நம்ம வந்து இட்லி பொடி செய்ய போகிறோங்க. இட்லி பொடிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உளுத்தம்பருப்பு வந்து நம்ம 1 டம்ளர் எடுத்துருக்கோங்க. அதே போல் கடலைப்பருப்பு 1 டம்ளர் எடுத்துருக்கோங்க. மிளகாய் வந்து 20லேருந்து 25 மிளகாய். ஸோ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. அதே போல் எள்ளு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. கருவேப்பிலை வந்து நல்லா உங்களுக்கு வாசனை நல்லா தேவைப்படும்னா நீங்கள் 1 கப்புக்கு மேலே நீங்கள் எடுத்துங்க. பெருங்காயம் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவுங்க. இப்போ இந்த பொடி எப்படி செய்கிறதுங்க நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இட்லி பொடி செய்ய போகிறோங்க. அதுக்கு நம்ம அந்த பருப்புகள்லாம் எப்படி வறுக்கணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எள்ளை வெறும் வானிலையில் வறுத்துக்கணுங்க. இந்த இட்லி பொடி வாசனை வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா நம்ம வறுக்கிறத பொறுத்து தாங்க. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம பக்குவமாக பக்கத்தில் நின்று கை கிளறி கரெக்டாக பக்குவமாக ஈவனாக வறுபடுத்தணுங்க. ஸோ எள்ளை வந்து பொறுத்த வரைக்கும் அதை நல்லா பொரியணுங்க. பாருங்க நல்லா வெடிக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் பக்குவம். இந்த பக்குவம் வந்தோடனே நம்ம இதை இறக்கிடணுங்க. இறக்கி தனியாக நம்ம மிளகும் எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்துக்கணுங்க. இது வந்து வாசனை வர அளவுக்கு நம்ம வறுக்கணுங்க. மிளகு பாருங்கள், இது நல்லா வாசனை வந்து வர அளவும் போது அது கொஞ்சம் லைட்டாக வெடிக்குங்க. ஸோ அதுதான் இதுக்கு வறுபட்ட பக்குவம். ஸோ அது ஆனோடனே இதை நம்ம தனியாக எடுத்து வச்சு இப்போ நம்ம எண்ணெய் விட்டு பருப்பெல்லாம் வறுக்க போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு பருப்பாக இதில் ஆட் பண்ணுறோங்க. ரொம்ப எண்ணெய் விட வேணாம். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதுமானது. நம்ம உளுத்தம்பருப்பை போட்டிருக்கோம், இதோட கடலைப்பருப்பையும் போட்டுருவோம். போட்டு இதை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுக்கணுங்க. பருப்பு பாதி வறுபட்டோடனே நம்ம இதில் மிளகாவை ஆட் பண்ணுறோங்க. அதுலேயே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் இது வந்து பருப்பு வறுபடுறதுக்கும் இந்த மிளகாய் வறுபடுறதுக்கும் சரியாக இருக்குங்க. ஸோ இனிமேல் நம்ம கிண்டும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கிண்டுங்க. அனலை மிதமான தணலில் வச்சு வறுபடுத்துனீங்க நல்லா வாசனையாக நம்ம வறுபடு எடுக்கலாங்க. இதில் ரொம்ப முக்கியமே இந்த பதம் மாறாமல் தீய விடாமல் பருப்பு நம்ம எடுக்கிறது தாங்க. இப்போ பாருங்கள், பருப்பு வந்து நல்லா வறுபட்டு அந்த வாசனை வருது. இப்போ இதில் உப்பு ஆட் பண்ணிடுறோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ உப்பு பெருங்காயமும் நம்ம ஆட் பண்ணி இதை நம்ம கிண்டணுங்க. பருப்புலேயே உப்பு போட்டு நீங்கள் இது பண்ணாதான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ தனியாக நீங்கள் பொடி அரைச்சதுக்கப்புறம் உப்பு சேர்க்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு பார்த்து அப்பயே உப்பு போட்டு அரைச்சிருங்க. ஸோ பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம், நல்ல ஃப்ளேவர் வருங்க. ஸோ பருப்பு எல்லாம் பாருங்கள் ஈவனாக வறுபட்டுருச்சு. கருவேப்பிலை மிளகாய் பருப்பு எல்லாம் ஈவனாக வறுபட்டுருச்சு. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சோம்னா நல்லா சுவையான இட்லி பொடி தயாராகிடுங்க. நல்ல மணமான இட்லி பொடி தயாராகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு எழுதுங்க.